ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சார் காலில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ அதாவது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறது தெரியல, இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுங்க, சுற்றி என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. உலக மார்க்கெட் வர்த்தகம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே கிட்டத்தட்ட 99% மேலே ரெட்டில் போயிட்டுருக்கு, எல்லாமே ரெட்டு. இப்போது டவுஜான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஒரு பெரிய வீழ்ச்சி பார்த்திங்க தெரியும். அதாவது இது வீக்லி டைம் ஃப்ரேமுடைய கேண்டில். இந்த கேண்டில் எந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போதைக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கால் சைடு ஹோல்ட் பண்ணுறேன், புட் சைடு ஹோல்ட் பண்ணி, ஏன்னா சூழ்நிலை சரியில்லை. சுற்றி நம்ம வீட்டில் பிரச்சனை வச்சுட்டு நம்ம வீட்டு மட்டுமே பார்க்க, அக்கம் பக்கம் ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது, தெருவில் என்ன நடக்குது பிரச்சனை அப்படின்றத கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 615 பாயிண்ட் மைனஸில் காமிக்குது. ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு புட் ஆப்ஷனில் இருக்கிறவங்க நல்லா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, காலில் இருக்கீங்க ஆல்மோஸ்ட் மைனஸில் இருப்பீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஃப்ரீ வெபினார் ஆப்ஷன்ஸ், அதாவது இப்போ என்ன உங்களுக்கு அந்த டைட்டிலில் வேணுமோ, இன்ட்ரடே ட்ரேடிங் வேணுமோ, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எண்டில் அந்த தலைப்பில் உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கலந்துக்கலாம், அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கலந்துக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம குளோபல் மக்கள் எங்கெந்த இதில் மைனஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் மைனஸ். அதாவது நம்ம டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்து அதில் மைனஸா, அப்புறம் பார்த்து செமிகாண்டக்டரில் மைனஸா, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் எதில் பார்த்தாலும் மைனஸ் தான். ஒன்று இதில் தான் ப்ளஸ், அதில் தான் ப்ளஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஓவரால் எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. அதேமாதிரி குளோபல் மார்க்கெட் சார் இந்த கண்ட்ரியில் மட்டும்தான் மைனஸ், அந்த கண்ட்ரியில் மட்டும்தான் இல்லை, 180 நாடுகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸ் தான். இது எப்படின்னா இந்த கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த டேரிஃப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, அதான் நடந்துகிட்ருக்குது. ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி மேலே டேக்ஸஸ் நம்ம ரைஸ் பண்ணி 26% நம்மளுக்கு டேக்ஸ் வந்துச்சு, ஓகே ஒத்துக்கிறேன். அப்போது இப்போ அமெரிக்கா நம்ம டேக்ஸ் விதிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு நாம் இதனால் நாம் கண்ட்ரி நல்ல லெவலுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது அப்படி ஆக போகிறது கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, அது அவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு தெரியாது இருக்கும். அது அப்போ என்ன ஆகுனா, நமக்கு கொஞ்சம் மேபி இந்த 6 மாதம் 1 வருஷம் நம்ம கொஞ்சம் சிரமப்படுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஒருத்தர் என்ன தான் போட்டு மிதிச்சாலும் அவன் பலசாலியாக மாறுவான். அது அந்த நாட்டுக்கு நல்லது தான். ஆனால் கொஞ்சம் நமக்கு இந்த ஒரு 6 மாதம் 3 மாத காலம் கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருக்கும் நினைக்கிறேன், மேபி என்னுடைய ஆங்கிளில். அதுக்கப்புறம் நம்ம யாரையும் நம்பிஇல்லை. மேபி எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இல்லைன்னு சொல்ல வரல. அப்போது எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல அதனோட தாக்கம் கொஞ்சம் பாதிக்கும் தான். அதாவது கொஞ்சம் கம்மியாகிடும், ஆர்டர்ஸ்லாம் கம்மியாகிடும், டேக்ஸஸ் அதனால் வராது. இந்தியன் கவர்மெண்ட் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் இப்போது மற்ற நாடு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நாடு ஓரளவுக்கு சேஃப்டியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம் இன்றைக்கி. அதாவது சரி, ஓகே சார், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற பக்கம் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேடிங், இப்போ இன்டர்டே ட்ரேடிங்கில் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நான் டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிற நிஃப்டி 50லேருந்து. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தாங்க, ரைட், ஓகே. பிரேக் அவுட் கொடுத்து நான் 2 லெவல் உங்களுக்கு நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பை ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அதாவது நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்மளோட வியூஸ் ஷேர் பண்ணிட்டுருப்பேன். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சுச்சுவேஷன் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இப்போ 50% சப்போர்ட் லெவலில் தாங்குமா, சாரி இந்த 50% கரெக்ஷன், அதாவது இதோட ரீடெஸ்ட் பண்ணி 50% தாங்குமா அப்படின்னா இங்கே தெரிஞ்சு இப்போ நிஃப்டிலே உங்களுக்கு மைனஸ்லாம் காமிக்குது. அப்போ என்ன ஆகுனா, இங்கே அகைன் ஒரு கேப் டவுன். ஓகே, கேப் டவுன் எந்த லெவலுக்கு 0.618 தாக்கு பிடிக்குமா, இல்லை இந்த லெவல் தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 22,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, ஏன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிவிட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நம்ம கரெக்ஷனில் ஷார்ட் சைடுக்கான பிளான் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுடைய வேல்யூ இங்கே பிரேக் அவுட் நடந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் இங்கே இந்த ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சா நம்ம அப் சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா அகைன் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு கீழே ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது எப்படி ஷார்ட் சைட்னா, நம்ம கீழே போயிட்டு சொல்ல பாட்டம் இங்கே ஷார்ட் பண்ணாதீங்க, அதில் ஒரு கரெக்ஷன் வரும், அந்த கரெக்ஷனில் ஷார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேஃபர் ஜோனில் ப்ளே பண்ண முடியும். நீங்கள் மார்க்கெட் சரிஞ்சிட்டே இருக்குது, கடகடன்னு வந்துட்டே இருக்குது, இதெல்லாம் நான் ஷார்ட் பண்ண போகிறது வெரி வெரி ரிஸ்கி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புல் பேக் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி, இப்போது இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தாச்சு
ரைட், ஓகே. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரி சார் வியூ வருதுன்னா, எஸ், வெரி குட். இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஓகே, சரி. இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இது கட் பண்ணிடுறேங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கீழே கட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல கட் ஆகிடுச்சு, கீழே வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணுங்கள், அப்படியே மாற்றி தூக்கி போடுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வேல்யூ முடிஞ்சிச்சப்போ அப்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே வரும், இதுவாக மாற்றிங்க. ஏன்னா ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ட் ஆச்சு இல்லையா, அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனும் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுடைய இந்த ரெசிஸ்டன்ஸோடைய பவர் வந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா பிரேக் அவுட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால என்ன போகணும், ப்ரைஸு அகைன் வந்து இந்த லோவை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த லோ கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ட்ரெண்ட் வந்து டவுனில் தான் போகிறதுக்கான சான்சஸ். ஓகே, 21,000. நெக்ஸ்ட் அகைன் பார்த்தா இன்னொரு ரவுண்ட் நம்பர் நெக்ஸ்ட்டு 21,000 கிட்ட ப்ரைஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இந்த லெவலில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்ஷன், அதாவது இந்த மாதிரி க்ரீன் கலர் கேனில் எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த க்ரீன் கலர் கேனில் கட் ஆச்சுன்னா நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இதோட லோ வந்து நீங்கள் டார்கெட்டாக நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். என்னோடய வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதில் வந்து பிக் அந்த டிப்ஸ் கால்ஸ் அந்த பர்பஸ்க்காகலாம் கிடையாது. கண்டிப்பாக நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது இதுவெல்லாம் நான். ரைட், சரி. நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சப்போர்ட், அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தோணுது எனக்கு. அது ஃபாலிங்கான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அந்த இடத்துல. அப்போது நமக்கு இதில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கணக்கு போட்டோம் அப்படின்னா இவங்க எதுவும் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 50% வரலும் பேங்க் நிஃப்டி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து அந்த இதுவும் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அப்போ இதெல்லாம் சப்போர்ட் ஆகிடும். அதாவது இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸு இதில் பிரேக் அவுட் ஆனாங்க, பிரேக் அவுட் ஆகிட்டு இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகிடும். 2 லெவல் அந்த சப்போர்ட் லெவலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரவுண்ட் நம்பர் 50,000, ஸோ 50,400 2 லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு கீழே வந்து ட்ரேட் எடுக்க சொல்லும் மார்க்கெட் வந்து இது கீழே ட்ராவலில் சொல்லும். உங்களுடைய 2 லெவலில் ஞாபகம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி 2 எடுக்கலாம். ஏன்னா சப்போர்ட் இங்கேருந்து எடுக்குதா இல்லை எங்கேருந்து எடுக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஒரு டவுனில் மாதிரி இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் இந்த 2 லெவலில் நீங்கள் டார்கெட்டை வச்சு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் அப் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 இதுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு கீழே பிரேக் ஆகலை அப்படின்றப்போ இதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே சான்சஸ் எடுக்கலாம். ஆனால் இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்றப்போ நீங்கள் அந்த 2 லெவலில் நீங்கள் டார்கெட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணப்போ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. ஓகே, ஜஸ்ட் ரீமைண்ட்காக சொன்னால் எல்லாம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம அந்த வெபினாரில் எல்லாம் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.